குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதேபோல தமிழகமெங்கும் கடைகளுக்கு தமிழில் பெயர்கள் வைக்கும்படி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. இதற்குரிய கால அவகாசமும் வழங்கியுள்ளது. ஆனால் நம்ம ஊர் துணிக்கடைகளுக்கு வைத்துள்ள பெயர்களில் எங்கும் தமிழ்தான் இல்லை. வாப்ரோ, ப்ளஸ் பாயிண்ட்டு, டீனேஜ், ஏ டு இசட், இது வேற லெவல், ட்ரெண்டிங் பாய்ஸ் என்று விதவிதமான ஆங்கில பெயர்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில் பண்பாட்டு படையெடுப்புகளிலிருந்து தாய்மொழியாம் தமிழை மீட்டெடுங்கள், அழகான தமிழ் பெயர்களை கடைகளுக்கு சூட்டுங்கள் என்று வணிகர்களுக்கு வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி. ராபர்ட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசு கூட நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மொழின்னு நாம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மொழி இன்னைக்கு கலாச்சார விலையில அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நாம வைக்கிற பேரு. அரசு நம்மளுக்கு 3 மாசம் என்ன எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் கூட நாம தமிழ் மொழியில பெயர் வச்சா கண்டிப்பா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை வளர்க்கிற மாதிரி இருக்கும், மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி இருக்கும். ஆகவே எங்கள் வடசென்னை வியாபாரி சங்கத்தின் சார்பில் நாங்கள் எத்தனையோ இந்த மீட்டிங்கள்ல கலந்துருக்கோம். ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த மீட்டிங்லையும் கலந்துருக்கோம். இவருடைய நம்ம மண்டல தலைவர் தலைமையில் மீட்டிங்ல கலந்துருக்கோம். எல்லாத்துலயும் எங்களுடைய கருத்துக்கள் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே தாய்மொழி தமிழ் மொழியில நல்ல பெயர்ல, ஏன்னா இங்கிலீஷ் கலாச்சாரம் வேண்டாம், நம்ம தமிழ் பெயரே நிறைய பேர் இருக்கு, இந்த பேர்ல நாம வியாபாரம் பண்றோம்னு சொல்லி வடசென்னை வியாபாரி சங்கத்தின் சார்பில் கேட்கிறோம். என்னென்ன பேர்லாமோ வருது, புதுமைகளான பேர், அதுகளை பார்த்து நாம தமிழ்ல வச்சோம்னா தமிழையும் வளர்த்த மாதிரி இருக்கும், நம்முடைய கலாச்சார சீர்கேடுல இருந்து நாம தமிழை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆகவே வணிகர்கள் இந்த வேலைகளை கண்டிப்பா தமிழ்ல பேர் வச்சு நம்ம அரசாங்கம் மட்டுமில்லாம நம்ம வணிகர்களுக்கும் புத்துணர்ச்சி தரணும்.